ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராக்ஷ கேமிங் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் டு ஃபேத்தம் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபேர் டு ஃபேத்தம் எபிசோட் 1 போட்டிருந்தோம், அதாவது ஓம் அலோன் போட்டிருந்தோம். அதெல்லாம் யாரும் இன்னும் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபேர் டு ஃபேத்தமில் வர எல்லா எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமான எடுக்கப்பட்ட கதை. அந்த கேம் தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் டு ஃபேத்தம் எபிசோட் 2 போட்டாங்க. 100 உடு இட்டாச்சி தான் அந்த கேமோட பேர். ஜூன் 16 நடக்குதாம்பா அந்த கேமு. என்ன தான் அப்படி நடக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேம் உள்ளே போய் பார்க்கலாம். என்ன தான் நடக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபேஸ் டு ஃபேத்தமில் வர எல்லா எபிசோடுமே நிஜமான நடந்த கதைகளை தான் வந்து அவங்க கேமை டெவலப் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஏதோ போகிறாங்க, வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 19 வயசு இருக்கும்போது நடந்த சம்பவமா. ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு ஆகுதான். இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் இவங்களுக்கு மறக்கவே இல்லையா. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் இவங்களை பயன்படுத்திச்சான். இப்போ வந்து இது முதல்ல வந்து இன்டர்நெட்டில் நம்ம விடலாமா வேணாவான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்கன்னா, ஆனால் விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் விட்டுருக்காங்க. அதாவது இந்த கேமுக்கு டெவலப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்றது கேட்போம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் கான்செப்ட்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி இவங்களுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா போவாங்களாம். ஆனால் இவங்க வந்து நாடு விட்டு நாடு அப்படி போகிறதுனால இவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்காதான் இவங்க அந்த மாதிரி போகிறதுலாம். ஆனால் ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு பார்த்தா டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா. அதனால் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து போகிறதுக்கு முடிவெடுத்துக்கிறாங்க. போயிட்டு இப்போ காரெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல கேமிங் அந்த இதுக்கெல்லாம் போனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்கு கிளம்புற வேண்டிய நேரம் வந்துச்சான். ஆனால் இவங்க போகிற நேரம் பார்த்து ஒரே டிராஃபிக்காக இதுவான். அதனால ஷார்ட்கட்டில் போகிறாங்களாம். மொத்தம் 12 ஒரு டிரைவருக்கு தான். இன்னும் வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே, இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, சரிங்களா. பொண்ணு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நமக்கு பேசிட்டு இருந்தது. இந்த பொண்ணுக்கு தான் ஏதோ ஒன்று நடந்துருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேம் விளையாட போகிறோம். ஓகே, அப்படியே போய் கொண்டே இருப்போம். யாரும் மெசேஜ் பண்ணுறாங்கோ என்னன்னு பார்க்கலாம் இருங்க. ஆஹா, டிரைவரை பண்ணிக்கினே இது பண்ண முடியல. இருங்க பார்த்துருவோம் என்னன்னு. ஓகே, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மெசேஜ் பண்ணிக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடன் வில்லியம்ஸ் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிடுறான். அப்பா என்ன சொல்கிறாரு, பார்த்து பத்திரமா வா, எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா வந்து சொல்கிறாரு. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா போயிட்டு வா, எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்றாரு. அதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வழி மாறிட்டேன், எப்படி போகிறதுனே தெரியாது, இப்போ நான் போயின்னுக்கிறேன் அப்படின்னதுக்கு சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடம் வில்லியம்ஸ்ன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அவனா இல்லை அவளான்னு கூட தெரியல, பேரை பார்த்தா அவன் மாதிரி தாங்குது. ஓகே, ஏதோ கார்லாம் போதே எது இல்லை. ஓகேங்க, அப்போனா ஒரு ஆள் நடமாட்டத்தான இடம்ல தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போய் கொண்டே இருப்போம். இனிமேல் எந்த மெசேஜும் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக ஓட்டின்னு போகலாம். ஆரனை ப்ரெஸ் பண்ணிட்டு சொல்லி வாய முல்ல அப்பா உடனே மெசேஜ் அடிக்கிறார். ஓகே, இருங்க என்னன்னு பார்த்துருவோம். நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் இப்போ எங்கே வந்துனுக்கிற, எங்கே ரீச் ஆகிக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கேட்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் டிராஃபிக் ஜாமில் தான் இருக்கிறேன், எப்படின்னா வருவேன், இன்னும் ஒரு 6 ஹவர் ஆகும் நான் வர்றதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாக சொல்லுது. எவ்வளோ இது பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரீயாக வந்து இதை அமுச்சு விட்டா இது வந்து இவர்கிட்டே நக்கல் பண்ணின்னு பேசினுக்குது டேடிக்கிட்டே. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயினே இருப்போம். ஆஹா, ஏதோ சிம்பிள் வந்து சூப்பருங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை இப்போ, அதனால் அது டீசல் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பங்க் எதனா ஒன்று கண்டுபிடிச்சி ஆகணும். அங்கே பார்த்தீங்களா ரெட் கலரில் ஒரு சிம்பிள் வந்துச்சு பாருங்கள். அப்படியே போயின்னு இருப்போம். இவ்வளோ பேர் காட்டில் நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது. இந்த காட்டில் போய் எவங்க பெட்ரோல் பங்க்லாம் இது பண்ணி வச்சுருப்பான், எப்படி தெரியலையே. சரி வாங்க போயின்னே இருப்போம், பார்க்கலாம் எங்கன்னா கிடைக்காத போயிட்டு போகுது. ஓகே, அப்படியே போயின்னே இருப்போம். திருப்பி டேடி எதுவும் மெசேஜ் பண்ணுறாரு, என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு தான் நான் ஒன்று வந்து ஃப்ளைட்டில் போக சொன்னேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேடி சொல்கிறா அப்படி. சரி ஓகே, ஏதோ அறியாத பொண்ணு, 19 வயசு பொண்ணு ஏதோ தப்பாக பண்ணிச்சு, காரில் போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இதுதான் ஒரு யோசனையாக இருக்குது. இன்னாத்தி நம்ம ஊர்லலாம் சொல்லியிருந்தா செருப்பு பறந்துருக்கும். திருப்பி எதுவும் மெசேஜ் பண்ணுறாரு டேடி. இப்போ நான் வந்து ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கறதுக்காக போக போகிறேன் நாடு விட்டு நாடு, கார்லேயே அது கூட அப்படின்னா விளக்குமாறு பிரியும் அப்படியே. அதை விட்டுட்டு இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக விட்டுக்கிறாங்க, ஜாலியாக போயிட்டு வாமான்ட்டு.
பேசினா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு பெட்ரோல் பங்க் இது போன பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் நிற்க வைக்கணும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்காக எடுத்துட்டு போகிறேன். இடிச்சு நவுத்தினுக்கிறேன் எம்பாட்டினேன். டேய் 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 கரெக்டாக நிப்பாட்டலாம். ஓகே இறங்க வேண்டியது தான். நேராக இப்போ என்ன பண்ணுறோம், பெட்ரோலை போட்டுன்னு இங்கேருந்து கிளம்பினே வரும். அதுக்கு முன்னாடி அப்பா ஏதோ போட்டுக்கிறாரு, என்னன்னு பார்த்துடலாம். நீ வரத்துக்கு எவ்வளோ லேட் ஆகினுக்குது பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறாரு. இதுக்கு தான் நான் உன்னை ஃப்ளைட்டில் போக சொன்னேன், நீ நல்லா இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா விட்றார். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போட்டு கிளம்பினே இருக்கலாம். டீசல் என்னங்க இது, எந்த ஆப்ஷனுமே இல்லையே. ஆஹா அப்போ உள்ளே தான் போகணும் போல இருக்குதே. ஓகே நூறுவுட் கேஸ் ஸ்டேஷனா. ஓகே உள்ளே போயாச்சு. இப்போ நேரம் இருங்க அவங்ககிட்ட போயிடலாம். மேம் ஒரு $10 பெட்ரோல் போடுறா. என்னடா வாய்ஸ் அது, கேள்வி மாதிரி இருக்குது வாய்ஸ். என்னங்க ஏதோ பேசணும் போல இருக்குதே. நீங்க அந்த பிரிட்ஜுக்கு தனியாவா போறீங்க? நான் ஏதோ பிரிட்ஜு கிஜின்றான். சரி ஆமா என்ன இப்போ அப்படின்னு கேட்கலாம் இருங்க. இந்த வருஷத்துல நிறைய பேர் அந்த பக்கம் போக மாட்டாங்க மேடம். அடடே லேடிஸ் நைட் போந்தவனே, என்னடா ஏதோ சொல்லி பயம்புத்துற. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளா அந்த பக்கம் போனவங்க எல்லாருமே தொலைஞ்சு போயிருக்காங்க மேடம். அது மட்டும் இல்லாம அவங்கள தேடி போன மக்களும் யாருமே திருப்பி இந்த பக்கம் வந்ததா சரித்திரமே கிடையாது. அங்க இருக்கிற நோர்வுட் மான்ஸ்டர்னு ஒண்ணு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கொன்னு மரத்துல தலைகீழ தொங்க விட்டுறதா ஒரு தகவல்லாம் வந்திருக்குது மேடம். ஐயோ நாங்க என்னென்னமோ சொல்லுங்கிறான், எனக்கு வேற பயமா இருக்குது. சரி தேங்க்யூ ஃபார் யுவர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். அவன் என்னென்னமோ கட்டுக்கதெல்லாம் விட்டுங்கிற அப்புறம் இன்னொரு மாதிரி விஷயம் மேடம், ஆஹா இப்போ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இன்னொரு விஷயம் அப்படின்றான். வெள்ளை துணி அப்புறம் ப்ளூ கலர் கவுன் போட்ட எதனா ஒரு பொண்ணு உங்களை லிஃப்ட் கேட்டா தயவு செஞ்சு நித்திராதீங்க. ஆக்சிலேட்டர் மெச்சின்னு கிளம்பினே இருங்க. அடா டேய் தீவிரவாதிக்கு போனவனே என்ன நாங்க எதோ சொல்லுங்கிறான். ஏன்டா எதுக்குடா நிக்க கூடாது, ஏன்டா போயினே இருக்கணும் சொல்றா கொஞ்சம் தயவு செஞ்சு. யாரா அது? அவ கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா சொல்றாங்க. சில பேரு அவளை கெடுத்ததா சொல்றாங்க. அவ செத்ததுனால அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அழிஞ்சிருக்கிறதா சில பேர்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு அந்த பொண்ணுனால உங்களுக்கு என்ன நடந்தாலும் எந்த ஒரு நாயும் உங்களை எதுவுமே கண்டுக்காது. உங்களை அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடுங்க. அதே போல அங்க இருக்கிற மக்கள்லாம் தன்னுடைய கட்டை விரல போட்டு லிஃப்ட் கேட்பாங்க மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அவங்க. ஐயோ நாங்க அந்த காட்டுவாசிக்கு போனோம் என்னென்னவோ சொல்லுங்கிறான். கடைசியில் தி ஜஸ்ட் ஆண்ட்னு என்னென்னவோ போட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, பாதி புரிஞ்சிச்சு பாதி புரியாத மாதிரி இருக்குது. இருங்க இவர்கிட்ட கேட்போம். சார் உங்களுக்கு அந்த பேய் பற்றி தெரியுமா? வா டேய், பேயை பற்றி என்ன தெரியுமாடா? பிக் மிஸ்டேக்கா? டேய் நில்றா. அட ப்ளூ சொக்கா. ஏங்க அவன் பாட்டு வந்தான், என்னங்க அவன் பேய் பற்றி என்ன தெரியுமான்னு கேட்டால் பிக் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான். ஐயோயோ என்னடா இவன். ஏங்க யாருங்க அவன்? டேய் 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 நம்ம காருக்கிட்ட இருந்து வந்துட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க அவன். டேய் கன்ஃபார்ம் காருக்கிட்ட தான். டேய் 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 நில்றா. டேய் அவன் போயிட்டான். ஆடா பாவி டேய், கார்கிட்ட என்னடா பண்ணிட்டு போனேன். இருங்க அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட இருந்து எதுவும் மெசேஜ் வந்துச்சுங்க, நான் பார்த்துட்றேன். ஆஹா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து நாய்க்கு ஃபுட்டு காலியாம். அதனால் வரும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட்டு வாங்கின சொல்கிறாங்க. அதே மாதிரி கையில் வந்து காசு இல்லை இப்போ அவங்ககிட்ட. காசு வந்த பிறகு நம்மளுக்கு அனுப்புகிறாங்களாம். அதனால வந்து நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு தான் வந்து நம்ம போய் இப்போது டாக் ஃபுட்டு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணுமா. என்னடா பொண்ணு வீட்டுக்கு வரலான்லாம் ஒரு இதுவும் இல்லை. நாய்க்கு ஃபுட்டை காலிச்சான், இப்போ அதை வந்து வாங்கிட்டு வரணுமா நாங்கள் இதெல்லாம். சரி டீசல் போடலான்னு பார்த்தா இப்போ எடுத்து நம்ம ரிவர்ஸில் விடணுமா கொஞ்சம் ப்ராப்பராக. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டீசல் போட முடியுமா. சரி ஓகே போடுவோம். இப்போ அது போட முடியுமா? ஓகேங்க இப்போ கரெக்டாக போடுறான். டன் போடுறான்ற பாருங்க, போடுறா. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீசல் போட்டாச்சு. இப்போ திருப்பி கிளம்ப வேண்டியது தான். ஆஹா ஏங்க அந்த ஃபுட்டு வாங்கிட்டு வந்தால் தாங்க இப்போ காரை நெக்ஸ்ட்டு எடுக்க முடியுமா. எப்பா அப்படியே போயிடலான்னு பார்த்தா இப்போ திருப்பி கடைக்குள்ளே போடுங்க. அவன் இல்லாத பொல்லாத கதைலாம் சொல்லுவானே. ஐயோ நான் ஏற்கனவே வரும்போதே பார்த்துட்டேன் இந்த இடத்துல நாய்க்கு ஃபுட்டு இருந்தது. நேராக அது தூக்கு எடு. ஐயோ இப்போ இவன் வேறு என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. டேய் எப்பா $5 அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் பேசாத. டேய் ஆளை விட்றா சாமி, நான் கிளம்புறேன்.
மான எக்கு தப்பாக பேசுறீங்க எல்லாருமே. மற்றவங்க கூட ஒரு தெளிவாக இல்லை. இவன் நாடா கதை கட்டுறான், அவன் நாடா பிக் மிஸ்டேக்குன்றான், என்னென்னவோ சொல்லிட்டு போயினுக்கிறான். எப்படியாவது இங்கேருந்து கிளம்பணுங்க. ஓஹோ, இதை வேற முதல்ல பார்த்தீங்கன்னா டிக்கியில் போடணுமா. ஓப்பன் தி டிக்கி. தூக்கி இப்போ உள்ளே போட வேண்டியது தான். ஹொய் சாத்து. ஆஹா, என்னங்க இது? அட டேய், என்னங்க பக்கு இது? கரெக்டாக இருங்க அந்த கேஃபில். ஏய் என்ன இது? கரெக்டாக இருங்க அந்த கேஃபில். கரெக்டாக அவ்வளோதாங்க. கேஃபில் போட்டாச்சு, அவ்வளோதான். முதல்ல இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்புறோம். சை, வீணாக போன பெட்ரோல் இங்கே வந்தால் காலி ஆகணும். இல்லாத போல் அதை கதெல்லாம் சொல்லி விட்டாங்க. இப்போ போகிறதுக்கும் வேறு எனக்கு பயமாக இருக்குது. என்னென்ன நடக்க போதோ. சரி, ஓகே போவோம். பாட்டு வேற எதனா ஒரு சாமி பாட்டோ எதனா போட்டு போனால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அதில் ஓடுனுக்கிற அந்த ரேடியில் ஓடுனுக்கிறதே எனக்கு திகிலாகுது. இங்கே பாருங்கள், ரோடு வேறு ரெண்டா பக்கமும் காடு தான். நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ரோட்டில் தனியாக போய் கொண்டு இருக்கிறோம். என்னத்துக்கு டிராஃபிக் இருந்துன்னு போது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்டேருந்து எதுவும் மெசேஜ் வந்துக்குது. என்னான்றதை பார்த்துருவோமா? என்ன சொல்கிறாங்கோ? நாய் ஃபுட்டு வந்து எக்ஸ்பிரி ஆகி விடுவதாங்க. கரெக்டாக டேட்டா பார்த்து வாங்கிடுவான்றாங்க. ஆடா பாவீங்களா? பொண்ணு என்னடா வீட்டுக்கு வரலையே, ஒரு வார்த்தை கூட கேட்கலையே எங்கள் அம்மா. நாய்க்கு ஃபுட். டேய் டேய் ஏங்க, நான் அப்பே நினச்சேன் ஒருத்த கார்கிட்டேருந்து போனான்ல, ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்க. லைட்டு பாருங்கள் ஆஃப் ஆகுது. ஐயோயோ டே, ஏற்கனவே நம்ம காட்டு இதில் போயினுங்கிறோங்க. ஐயோ தலைகால் புரியலையே இப்போ எனக்கு. எப்படிங்க போகிறது? அவன் வேறு என்னென்னவோ கட்டுக்கதெல்லாம் சொன்னாங்க. என்னடா அது? டே 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 ஐயோ, எவனோ ஒருத்த போகிறாங்க. டேய் ஐயோ, இது வேறு பிளிக் அடிக்குது. டே 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 என்னை அப்படியே கொஞ்சம் எத்தனை போய் விட்டுறா. டே, இந்த லைட்டு அஞ்சு 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 நிற்குதுடா. டே பயமாக இருக்குதுடா. டே இருறா இருங்க, அவனை அப்படியே சேஸ் பண்ணலாம். ஐய் எங்கடா டே சேஸ் பண்ணுற? இருறா. தெரா சேஸ் பண்ணுறா. இருறா. டேய் ஐயோ போயிட்டாங்க. டேய் நாங்கள் ஒன்றுமே தெரிலங்க எனக்கு. டேய் ஹலோ, என்ன இருக்கீங்களா? ஐயோ ஏங்க, என் மேலாம் எத்தனை போய் முட்டுற போகிறேங்க. எம்மா நாங்கள் எப்படி போய் நிற்குது? அப்பா லைட் ஆன் ஆயிடுச்சு ஒரு வழியா. எப்பாடா, இப்போ தாங்க ஏதோ ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்போ கூட தீகிலாகுதே. அவன் வேறு என்னென்னோ புட்டாரெலாம் விட்டாங்க என்கிட்ட. பயமாக இருக்குது. நான் அப்போ நினச்சேன் அவனுக்கு நம்ம காருக்கிட்ட இருந்தாங்க அந்த சைடாக போனானுங்க. ஏதோ பண்ணிக்கிறானுங்க காருக்கிட்ட. எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் அவன் ஏதோ பண்ணிக்கிறானு. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டு வழி அப்படியே பொறுமையாக போயின்னுக்கிறோம். எப்பா, இந்த ரேடியோவில் வர பாட்டு என்னென்னவோ வருது. பயமாக இருக்குது. எவ்வளோ கும்மு இருட்டாகுது. ஏன் ஒரு தெரு லைட் வச்சா என்னடா? ஒன்றுமே இல்லை என்னும் போது ஒரு பிரிட்ஜு ஒன்று வருது. இந்த பிரிட்ஜு தான் சொன்னானா அவன். நீங்கள் அந்த பிரிட்ஜுக்கு தனியாக போகிறீங்கன்னு கேட்டானே. ஒரு வேளை இந்த பிரிட்ஜாக இருக்குமோ உங்க? டேய் மேலே எதனா உக்காந்துக்கிறீங்களா? ஏய் என்னது இது? எப்பா ஏதோ டவர் போலுக்குதுங்க அது. எப்பா தண்ணி வர பாருங்களேன் எப்படி ஓடுது கீழே. சவுண்டு எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் சவுண்டு கேட்குது எனக்கு. தண்ணி கீழே ஏதோ போய் ஓடுனுக்குது. எப்பா டே பிரிட்ஜை விட்டு தாண்டுங்க. ஏய் உனக்குன்னாச்சே? டாமி, ஐயோ ரேடியோ வேறு என்னங்க கருப்புறந்து. இது வேறு பாருங்க ஏதோ காடு பகுதி மாதிரிக்குது, மண் ரோடாகுது. டே ஐயோ அந்த ரேடியா அப்படி இப்படி எதனா பாண்டு இருந்தா கூட எனக்கு ஒரு ஆள் தோண மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அது கூட இல்லையே. ஐயோ டே இந்த லைட் வேறு ஆஃப் ஆகுதுங்க. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. சை இது வேறு கத்தினே இருக்குது. ஐயோ எனக்கு பயமாகுதுங்க. ஒரு செகண்ட் இப்படி பார்த்தா கூட எதிரில் எவனோ வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது. எப்பா டே எப்படியாவது போயிடணுங்க இங்கேருந்து. எனக்கு பயமாக இருக்குது. எப்பா அங்கே பார்த்தீங்களா ஏதோ கார்லாம் நின்றுக்குது. பயங்கர திகிலான பிளேஸ் ஆகுதுங்க இது. அவன் அந்த பெட்ரோல் டாய். ஓஹோ முயலா? எப்பா ஏன்னா அங்கே பூச்சை பார்த்தா கூட இப்போ நான் பயப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பயம்படுத்திட்டானுங்க அந்த இது பெட்ரோல் ஸ்டேஷனில். எனக்கு இதோ இந்த இடத்துல வேறு ஏதோ பிடிச்சி வச்சே. ஐயோ லைட் வேறு பிளிங்க் அடிக்குதுங்க. என்ன பகுதி எங்கே போயினுங்கிறனே தெரியல.
இந்த ரேடியோ வேறு சிக்னல் திருப்பி வந்துடும்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குதே. ஆஹா, என்னங்க அது? ஏய், யாரா இங்கே கட்டையை போட்டு வச்சுது? ஏய் சை, கம்னு இரு. ஏங்க கட்டையை அவரும் போட்டு வச்சுக்கிறாங்க, வேறு வழியே இல்லை. இப்போ போய் இதை எடுத்துட்டு தான் நம்ம போக முடியும்னு நினைக்கிறேன். எப்பா என்ன இருட்டு சாமி. டேடி ஐயோ, எம்மா கொஞ்சம் சீக்கிரமா வாமா. என்னதே வெயிட் ஆகுதா? அதெல்லாம் நீ பார்க்காத, இப்படி வந்துரு எத்தனை வந்துரு. வெயிட்டாக இருக்குதாங்க. ஐயோ பயமாக இருக்குது. சீக்கிரம் அந்த கட்டையடு ஓட்டே. ஐயோ, என்ன இந்த பொண்ணுக்கு பயமே இல்லையே. எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா அவன் சொன்னதெல்லாம். இழு டக்குன்னு. ஏய், அவ்வளோதான் போல இருக்குதுங்க அது இழுக்குது. நேராக புள்ள ஏறிட்டு ஒரே மாரி மெச்சின்னு நம்ம கிளம்பினேங்கிறோம். எறா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சூப்பர் புகை தள்ளி விட்டது. அட பாவீங்களா, ஏய் என்னதுடா இதெல்லாம்? ஐயோயோ, என்னங்க இது? காரு பீடி பிடிக்குது. எப்பா என்னங்க இது? ஐயோ, யாருக்குன்னா ஹெல்ப்புக்குன்னா கூப்பிடலாமா? இதில் மெசேஜ் கூட அடிக்க முடியாதே. ஐயோ, இப்போ என்னங்க? அங்கே பாருங்க, மேலே நோ சர்வீஸு, சிக்னல் கூட இல்லை. ஓஹோ, ஓகே, அதனால தான் நம்மளுக்கு வந்து ரேடியோ கூட அந்த இடத்துல வந்து வேலை செய்யலை. புரியுதுங்களா? இப்போ நம்ம இப்போ எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே எனக்கு. ஐயோ, மெக்கானிக் கூட வர வைக்க முடியாதுங்க நம்ம. நான் இன்ஜின் எதனா பண்ணலான்னு பார்த்தா இது நேராக உள்ளே வந்து உட்காருது. ஆஹா, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாங்க. கொஞ்சம் திகிலாக போயினுக்குது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னுக்கிறேன். ஒன்று இந்த காரை ரெடி பண்ணிட்டு தான் இங்கேருந்து போக முடியும், இல்லைனா யாருன்னா இந்த வழியை வரவங்கள லிஃப்ட்டு கேட்டுன்னு தான் நம்ம போக முடியும். 2 ஆப்ஷன்ஸ் ஒன்லி. கவனிச்சு 10:23 என்ன நடக்குது, என்ன ஆகுது பார்க்கலாம். திருப்பி ஒரு சவுண்டு அப்படியே பார்க்கலாம். ஏய் என்னது? கார் இது. கார் வந்துங்க. தலை நிறுத்தலை. ஆடாங்க, ஏற்றிட்டே போயிடுவான் போலுக்குதுங்க அவன். டேய், ஆடா பாவி, கண்டிப்பாக இவனும் அந்த பெட்ரோல் பங்க்கில் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க அதையை கேட்டுருந்தான் இப்போ இவன் நிற்காமல் போயிக்கிறான். எனக்கு அச்சஸில் தெரியும். ஐயோ, இந்த இடத்துல வந்து பார்த்தா நோ சிக்னலு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. திருப்பி ஒரு 10:23 ஒரு 20 நிமிஷம் கழிச்சா இந்த வாட்டி அவனா வருவானா காரில்? இந்த வாட்டி நான் விட்டவே மாட்டேங்க. எப்போனா இருந்தாலும் நிற்க வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எப்போனா இருந்தாலும் நம்ம கையை போட்டு நிற்க வைக்கிறோம். இன்னைக்கு அவனை இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கிறேன்டா. வா. எந்த சைடா வந்துட்டான்? இருங்க. ஏய், நில்லுடா. டேய், என்னங்க அவன் பண்ணி ஏற்றின்னு போகிறான்? டேய், ஆஹா நின்ட்டாங்க. சூப்பர். வாங்க. டேய், யாரா? ஏங்க இவங்க? ஏய், நீ அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த பொண்ணு தானே? ஆமாப்பா, நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சாமி. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குற? என் கார் இப்போ தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் யாருக்குன்னா ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் என் ஃபோனில் டவரே இல்லை. உங்கள் காரில் எனக்கு லிஃப்ட்டு மட்டும் தரீங்களா? நீங்கள் எங்கே போகணும்? இப்போ எங்கே போகிறது அப்படின்னு வந்து கேட்குறான். மொத்தம் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்கு அப்புறம் போய் என்னை விட்டா போதும், இல்லைனா யாருக்குன்னா ஹெல்ப் கேட்குற அளவுக்கு விட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடுக்கு அப்புறம் என்னை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இல்லைங்க, நான் போயிட்டு அந்த லக்கேஜில் மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துனோமா, இல்லை நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்ட்டாரு. நம்ம அதனால் இருங்க, டக்குன்னு போய் எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் எடுக்கிறதுலாம் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். ஏன்னா நான் அது கீழே மேலேயும் போட்டு ரொம்ப கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்த லக்கேஜ் எடுத்துட்டேன். இப்போ வாங்க அவர்கிட்ட போகலாம். ஏய் பாப்பா, சீக்கிரம் இப்போ நான் கிளம்பணும். என்னங்க ரொம்ப கத்துறான்?
இப்போ தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே வா வான்றான். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் வாமா போகலாம் இங்கேருந்து. ரொம்ப கத்துறாங்க. வாங்க வாங்க டக்கு டக்குன்னு உள்ளே ஏறிடலாம். ஒரு ஹெல்ப்பு கூப்பிட்டேன், பார்த்தா நம்மளே வந்து இவர் ரொம்ப கத்துறாரு. சரி கிளம்புடா. ஏன் மூஞ்சி பார்த்துனுக்குறான். அப்பாடா ஒரு வழியாக இப்போ தாங்க காரை எடுத்தான். எப்படியோ இவனாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணானே, அது வரைக்கும் நல்லது. விடுங்க, எப்படின்னா கத்தின்னு போகிறான். ஹெல்ப் பண்ணதுனால தப்பிச்சான், இல்லைன்னா ஒரு காமிச்சிட்டுக்கலாம். சரி ஓகே, ஏதோ பேசுகிறாங்க. ஆமாம் பாப்பா, நீ யார், எங்கே போகிற, அதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்னங்க ஒரு மாதிரி மார்க்கமாக கேட்குறான். சொல்லாமா? சரி ஓகே. ஐ வாஸ் டிரைவிங் ஹோம். நான் வந்து வீட்டுக்கு போயின்னு இருந்தேன் அப்படின்லாம். வந்து என் கார் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஜேசன். என்னடா சொல்கிற? என் பேர் ஜேசன்மா. ஓ அப்படி தெளிவாக சொல்கிறா. என் பேர் வந்து ஹாலி. ஓகே ஹாலின்னு போட்டோம். இதுக்கு மேலேனா அவன் கன்வர்சேஷன் வச்சுன்னு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓ அப்போ நம்ம இந்த கேரக்டர் பேர் வந்து ஆலி போலுங்க. இந்த இப்போ நம்ம விளையாடுறோம்ல அந்த கேரக்டர் பேர். ஆஹா திருப்பி நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் நேற்றுக்கு இந்த நைட் இந்த ஊரில் இருக்க வேண்டியது, ஆனால் இந்த சைடுக்காக வரேன். ஆனால் நீங்கள் உண்மையாலே ஒரு தைரியமான பொண்ணு, அதை நான் சொல்லி ஆகணும். எதை வச்சு நம்ம தைரியமான பொண்ணுன்னு சொல்கிறான்னு தெரியலையே. எதனா பேசி மடக்கிறானோ? அது எப்படி நீ சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாம், அங்கே உங்கள் கார் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? மோன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் பாருங்க. அது ஒரு பழைய காரு, அதனால தான் நினைச்சு போல இருக்குது. நானும் அப்படி தான் நினைக்கிறேன்னு போட்ட வேண்டியதான். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை அந்த இடத்துல. இப்போ அது கான்வர்சேஷன் விட்றாடி, கொஞ்சம் வண்டி மேலே ஃபோக்கஸ் போயிடா. சரி அப்பா பதில் சொல்கிறதுக்கே இந்த இடத்துல போதும் ஆயிடுது இவனுங்கிட்ட. டேய் என்ன கேப்பியா? சரி, பெட்ரோல் பங்க்கில் உங்ககிட்ட ஒருத்தன் பேசினானே, அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற? தயவு செஞ்சு அவனை மட்டும் ஞாபகப்படுத்திடாதடா. அவன் சொன்னது கேட்டு நான் ஃபுல்லாக பயந்துட்டா. சாமி. இன்ட்ரெஸ்டிங். அந்த முட்டாளு இந்த பக்கம் வர எல்லார்கிட்டையுமே இதே தான் சொல்லின்னு இருப்பான். அடா பைத்தகார பையா, அப்போ நீ இதை அங்கேயே சொல்லிக்கலாமேடா என்கிட்ட. அது உண்மையாக பொய்யாடா, அதை நான் சொல்லலாம்டா கொஞ்சம். எது அந்த மான்ஸ்டரா? இது வரைக்கும் நானே அதை பார்த்ததில்ல, ஆனால் இருக்கு, சில விஷயங்கள்லாம் இருக்கு. உங்கள் காரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கோ, எனக்கு அந்த முட்டாள் மாதிரி பேசுறதுக்கெல்லாம் ஒரு விருப்பமும் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, அவங்கள எக்காரணத்தை கொண்டும் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு ஆபத்து. ஏன்டா நல்லா அழகாக பாசிட்டிவாக எல்லாத்தையும் பேசணுன்ட்டு கடைசியில் என்னடா பயம்புத்திட்ட? அடா பாவி டேய். நாங்கள் இவன் திருப்பி என்ன சொல்கிறானே, நான் பொதுவாக மக்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே ஒழுங்காகவே பேசுறது கிடையாது. அதனால தான் உங்ககிட்ட அந்த இடத்துல அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உரா பார்த்துக்கலாம் விட்றா. எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிக்கிற, அது கூடவா நான் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் ஏதோ சொன்னேன், அதுதான் புரியல. சரி ஓகே. இப்போ நாங்கள் அப்படியே பிளாக் ஆகிடுச்சு ஸ்க்ரீனு. கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சிச்சு போலுக்குது, அவ்வளோதான் போலுக்குது. அப்போ தப்பிச்சிட்டோம். இப்போ எப்போ நேராக வீட்டுக்கா இல்லை எங்கே போய் இறக்கி விட்றான்னு தெரியலையே. கரெக்டாக இப்போது நேரம் 12:08 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ராவலு. ஏதோ சொல்கிறாங்க, இருங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொஞ்ச நேரம் தான் பேசியிருந்தோம், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றாங்க இவங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு இடத்துல எங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன் அப்படின்னாங்களாம். அப்புறமா வந்து நம்ம ஆள் இப்போ உள்ள நேரம் பேசிட்டு வந்தார். அவர் இறக்கிட்டு என்ன சொன்னார்னா, சில பல மக்கள்லாம் சுற்றி நிற்பாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இந்த பாருங்க போகிறாரு. பத்திரமா போயிட்டாப்பா, பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நம்ம முடிச்சுப்போம். ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணின்னு அங்கே இங்கேன்னு சுற்றின்னு பயங்கர அட்வென்ச்சராக வந்தோம். இதுக்கப்புறம் இப்போ வந்துக்கிற நம்ம ஏதோ புது இடத்துல நம்மளுக்கு என்னென்ன சம்பவம்லாம் காத்துன்னு இருக்குதுன்றத பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.